ஹலோ ஃபேமிலிஸ். ஓகே, இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பெரிய குட் நியூஸ் தான். நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஒன்று நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு பிஸ்னஸில் தான் நமக்கு எப்பயுமே நிறைய இன்ட்ரெஸ்ட் ஆரம்பத்துலேருந்தே. நம்ம என்ன தான் படிச்சுட்டு இருந்தாலும், ஒர்க் போனாலும், வாட் எவர் இட் இஸ், எனக்கு வந்துட்டு பிஸ்னஸில் தான் நிறைய இன்ட்ரெஸ்ட்டு. டைலரிங், பியூட்டிஷியன், அப்புறமா மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி கோர்ஸ், கேக் பேக்கிங் இந்த மாதிரி நிறைய கற்றுக்கிட்டு அதெல்லாம் பண்ணுறதுல தான் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அதனால் இப்போ ஒன்று நியூவாக அது எல்லாமே கரெக்டாக கொண்டுட்டு போகிறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் ஒன்று தேவை. கரெக்டுங்களா? ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். கூகுள் போயிடுங்க. கூகுளுக்கு போயிட்டு சர்ச் பாரில் ஆல்ரவுண்டர் அருணாஸ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஆல்ரவுண்டர் அருணாஸ் வேர்ல்டு ஃபர்ஸ்ட்லேயே நம்மளுடைய கூகுளில் நம்மளோட இது வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் நம்மளுடைய பேஜ் நல்லா இருக்கா? இதெல்லாம் நானே க்ரியேட் பண்ணது தான் இந்த பேஜ்லாம். அதுக்கப்புறமா இந்த லோகோ வந்துட்டு YAS யாஸ்ன்னு இருக்குது. ஆக்சுவலி தம்பியோட பேர் YA என்னோட லெட்டரு, எஸ் வந்துட்டு என் ஹஸ்பண்டோடது. ஸோ டோட்டலாக YASனு இருக்குது. தம்பியோட பேர் யஷ்மித், யாஸு. ஸோ அதுவும் வர மாதிரி இந்த க்ரியேட்டிவிட்டியை பண்ணது யாருன்னா நான் தான். இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோகோவை வந்துட்டு நானே பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட கேட்டகரிஸ், நம்ம என்ன சேல் பண்ண போகிறோம் இந்த வெப்சைட்டில் அப்படின்னா, என்னோட ஓன் பிராண்டும் நான் ஓனாக க்ரியேட் பண்ணுறதும் வரும். இது வந்துட்டு ஃபஸ்ட்டே லஞ்ச் பாக்ஸ்னு இருக்குது. அது லஞ்ச் பாக்ஸில் 5 டயர் ரேக்கு அவங்க மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டை வந்து நம்ம வேறவங்க கிட்ட கொடுத்து டிசைன் பண்ணோம். ஸோ வந்துட்டு அவங்கக்கிட்ட மறுபடியும் மாற்றி கொடுக்க சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ இதுதான். இதில் வந்துட்டு நம்மளுடைய கிச்சன் ஐட்டம்ஸ் நிறைய நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய திங்ஸ் வந்துட்டு இதில் அப்லோடும் பண்ணலை. ஏன்னா எடிட்டிங் பண்ணுறது, ஃபோட்டோ எடுக்கிறது, அது எடிட் பண்ணுறது, அதை அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் லிஸ்ட் பண்ணுறதுன்ட்டு கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். ஸோ இவ்வளோ திங்ஸ்க்கு மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய திங்ஸ் இருக்குது. ஃப்யூச்சரில் எல்லாத்துக்குமே 1 by 1 நம்ம அப்லோட் பண்ணுவோம். இப்போதைக்கு நீங்கள் போயிட்டு பாருங்கள். இதில் நீங்கள் எப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னா பை ஆன் வாட்ஸ்அப்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வந்துட்டு எனக்கு வந்துடும். ஸோ அதிலேருந்து நான் உங்களுக்கு பார்த்துட்டு இது பண்ணுவேன். அதில் வந்து ஸ்டார்டிங்லேயே பை ஆன் வாட்ஸ்அப் கொடுக்காம பை நவ் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம அந்த மாதிரி டிசைன் பண்ணலை. ரீசன் என்ன கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம பண்ணியிருக்கோம் இந்த வெப்சைட் வந்துட்டு. ஸோ அதனால் இந்த அளவுக்கு இருக்குது. ஃப்யூச்சரில் நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே எல்லா அட்ரஸ்லேருந்து எல்லாமே அதிலே கொடுத்து நீங்கள் எப்படி மீஷோ, ஃப்ளிப்கார்ட் எப்படி ஒரு இதில் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது பொருள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ளே பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக பயான் கொடுத்து பயான் வாட்ஸ்அப்னு இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் ரிசீவ் பண்ணிவிட்டு உங்களோட மெசேஜ்க்கு உங்களோட அட்ரஸ் இதெல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து நான் கொரியரும் போட்டுருவேன். கொரியருக்கான திங்ஸ் எல்லாமே நம்ம வாங்கிட்டோம். இதில் வந்து நம்மளுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் இருக்குது. மொபைல் நம்பர் வந்துட்டு 7695991008 இது. அதுக்கப்புறமா நம்மளோட ஊர் தாரமங்கலம், ஓமலூர் தாலுக்கா, அப்புறம் நம்மளோட சேலம் டிஸ்ட்ரிக்கு 636502 கோட் நம்பர், இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. சப்போஸ் ஃப்யூச்சரில் யாராவது பார்க்குறவங்க நம்பலை அப்படின்னா, ஏன்னா நம்ம சப்போஸ் மெட்டா ஆட்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது, கூகுள் ஆட்ஸ்லாம் கொடுக்கும்போது அட்ரஸ் இல்லைன்னா ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி நம்மளோட அட்ரஸும் கீழே கொடுத்துருக்கோம். ப்ரொஃபைல் அப்புறம் அந்த இதெல்லாம் இருக்குது. அந்த இது மட்டும் இன்னும் எனேபிள் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதுதான். மற்றபடி நம்மளோட வெப்சைட் வந்துட்டு இந்தளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் இன்னும் நம்ம நிறைய திங்ஸ் ஆட் பண்ணுவோம். இதில் நான் ஏதோ பேசிகிட்டு இருக்க லூஸ் மாதிரி என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியலையே. இருங்க, எனக்கு நானே டப்பிங் பண்ணுறேன். இதில் போயிட்டு வாங்குங்க சம்திங் அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று சொல்லிகிட்ருக்கேன். இதில் போயிட்டு வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஏதோ சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமேலு என்னோடய வெப்சைட் ரிலேட்டடாக ஏதோ சொல்லிகிட்ருக்கேன். அவ்வளோதான், பாய் சொல்லியாச்சு. இப்போ என்ன சொல்கிறேன்னா, பின்னாடி வாங்க உங்களுக்கு திங்ஸ்லாம் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அது வேணால் எனக்கு நல்லா புரியுது. வாங்க நம்ம திங்ஸை பார்க்கலாம். இதில் வந்துட்டு கம்மியாக தான் நான் இதில் காமிச்சிருக்கேன். இன்னும் இருக்குது. இதில் ஒவ்வொரு பொட்டிக்குள்ளேயும் நம்ம இருக்கிற எல்லா திங்ஸுமே நம்ம எடுக்கல. ஏன்னா வந்துட்டு எடுத்தால் மறுபடியும் ரீஅரேஞ்ச் நான் தான் பண்ணணும். இன்னும் ரூம்குள்ளேயும் நம்ம நிறைய வச்சுருக்கோம்.
ஸோ அதனால் என்னால் இவ்வளோ தான் செய்ய முடிஞ்சுது, இவ்வளோ தான் கொண்டுட்டு வந்து செட்டில் பண்ண முடிஞ்சது. இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஃப்யூச்சரில் நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறமா பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே. கிச்சன் ரிலேட்டடாக மட்டும் இருக்காது, எல்லா திங்ஸுமே வந்துட்டு மிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி நம்ம இந்த வெப்சைட்டை வந்துட்டு ரொம்ப அழகாக கொண்டுட்டு போவோம். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். இந்த டேபிள் எதுக்கு முன்னாடி இப்படி இருக்குன்னா, இந்த டேபிளில் வச்சு தான் இவ்வளோ நேரம் நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் டேபிள் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோடது. அதுக்கப்புறமா நம்ம கேக் பேக்கிங்க்கு தேவையான திங்ஸும் வந்துட்டு அதுவும் இங்கே வச்சுருக்கேன். இதில் வந்து இதெல்லாம் பழசு தான். இதில் எதெல்லாம் நமக்கு வந்துட்டு ரொம்ப இதாகிடுச்சோ அதெல்லாம் போய் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்துட்டு கேக் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லைங்களா? ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் வீடியோஸில் கூட போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாம் நல்லா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு, நமக்கு எதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பைர்ட் ஆகிடுச்சோ, எதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணாமோ ஓப்பன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வெளியில் எடுத்துட்டேன். ஏன்னா வந்து இதெல்லாம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ஒருத்தவங்க வந்துட்டு சாப்பிட்றது. ஸோ அதனால் அதில் நம்ம ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். நான் இந்த சின்ன பொருளுக்கு கூட கான்சியஸாக இருப்பேன். ஸோ சாப்பிட்ற பொருளுக்கு சொல்லவே வேணாம். அதனால் எல்லாத்தையுமே போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. நம்மளுடைய டூல்ஸ், அதாவது பேக்கிங் டூல்ஸை தவிர மற்ற திங்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. இது எல்லாமே எக்ஸ்பைர்டு தான், எல்லாமே எக்ஸ்பைரி ஆன பொருள். இது எல்லாமே எடுத்து போட்டாச்சு. இதுக்கு ஆல்டர்னேட்டும் நம்ம வாங்கிட்டும் வந்தாச்சு. கடைக்கு போயிட்டு ஒவ்வொன்றா அப்பப்போ காசு இருக்கும் போதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி எல்லாமே சேர்த்தியாச்சு. ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி நான் ஷாப்பிங் விளாக் மாதிரி தான் அப்பப்போ போட்டிருப்பேன். அதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அப்பப்போ காசு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு திங்ஸ்லாம் வாங்கியாச்சு. இப்போ இந்த கிளிக் நான் ஆட் பண்ணும்போது கூட நான் சேலம் போயிட்டு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு தான் வந்தேன். ஆனால் இதில் என்னென்னா, அங்கே போயிட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேயே ரொம்ப கான்சியஸாக இருந்தேன். ஒவ்வொன்றும் இந்த இதுக்கு எக்ஸ்பைரி டேட் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்ததுனால நான் வீடியோவை பற்றி சுத்தமாகவே நான் நோட்டீஸ் பண்ணவே இல்லை. அப்புறமா போயிட்டு எகெயின் வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளோட வெப்சைட் போய் ப்ளீஸ் எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்மளோட திங்ஸ் வாங்கலாமா வேணாமா, இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பிஸ்னஸ்க்கு நானும் புதுசு தானே. பிஸ்னஸில் எப்பயுமே ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நம்மளோட எல்லா பிஸ்னஸ்க்குமே வந்துட்டு நமக்கு பிளாட்ஃபார்ம் தேவை. ஸோ அதுதான், அதனால தான் இத்தனை நாள் ஃபுட்டு அது இதுன்னு சொல்லி போட்டுட்ருந்தேன். ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும்னா எதுலையாவது இருக்கணும் இல்லைங்களா, ஏதாவது ஒரு சோசியல் மீடியா பேஜ் வந்து இருக்கணும். ஸோ அதனால தான் இந்த யூடியூபே ஸ்டார்ட் பண்ணது. எனிவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னடா இந்த பொண்ணு சாப்பிட்றது அது இதுன்னே போட்டுட்ருப்பீங்கன்னு நினைப்பீங்க. ரீசன் என்னென்னா இதுதான்.